அந்த பையன் உட்கார்லான்னு போனப்போ சீட்டுக்கு அடியில இருந்த ஏதோ ஒன்னு சுட அப்படியே ஸ்பிரிங் மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சான். அவனுக்கு வேற வழியே இல்ல, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவனோட குரு அவனோட 2 காலையும் கனமான இரும்பு தகடுகளை கட்டி ஒரு ஆழமான குழிக்குள்ள இறக்கி விட்டாரு. குரு கொடுத்த ஒரே ஆர்டர் இதுதான், நீயாவே வெளியே வர்ற வரைக்கும் குதிச்சுக்கிட்டே இரு. ஆரம்பத்துல அந்த பையன் முடியாதுன்னு அடம் பிடிச்சான். ஆனா குரு ஒரு செம்பு ஐஸ் தண்ணியை எடுத்து அவன் மேல ஊத்துன அடுத்த செகண்ட் அவன் உடம்பு தானா ரியாக்ட் ஆகி துள்ள ஆரம்பிச்சான். சாயங்காலம் ஆனப்போ அவனோட கால்ல சுத்தமா தெம்பே இல்ல. ஒரு ஃப்ரெண்ட் வந்து உதவி செய்ய பார்த்தான். ஆனா இவன் வேணான்னு சொல்லிட்டான். கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்னு 1 மாசம் முழுக்க இதே வெறித்தனமான ட்ரைனிங்ல இறங்கினான். போக போக அந்த இரும்பு தகடுகளோடையே காத்துல பறந்து அடிக்க கத்துக்கிட்டான். மத்தவங்க எல்லாரும் அவன் ட்ரைனிங் முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க. ஆனா அவன் மறுபடியும் வந்தான். இந்த வாட்டி அந்த இரும்பு தகடுகள் முன்னைய விட ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. ஆனா அவன் குதிக்கிறத பார்த்தா தரையில நடக்கிறதே அவனுக்கு தேவையில்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. குதிச்சுக்கிட்டே ரொம்ப கூலா பேச ஆரம்பிச்சான். திடீர்னு அவன் நின்னுட்டு இருந்த மரப்பலகை தடதடன் உடைய பதட்டத்துல கத்துனான். குரு சிரிச்சுக்கிட்டே இப்போ அந்த இரும்பு தகடுகளை கழட்டி போடுன்னு சொன்னாரு. அவன் கழட்டி போட்டான். அதே குழி அவன் முன்னாடி இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் கண்ணுல பயமே இல்ல. ஒரே ஒரு எத்து அசால்ட்டா குதிச்சு வெளியில வந்து நின்னான். ட்ரைனிங் முடிஞ்சிருக்கலாம். ஆனா அவனோட உண்மையான ஆட்டம் இப்போதான் ஆரம்பமாகுது.